நம்மில் பலருக்கு பயணம் செய்வது பிடிக்கும். பயணம் காலத்திற்கு ஏற்ப பயணம் செய்யும் வாகனம் மாறுபடும். தொடக்க காலத்தில் கோவேறு கழுதை, கழுதை, குதிரை, ஒட்டகம், லாமா, நீராவி வாகனம், நீண்ட தூர பயணத்திற்கு மனிதன், குதிரை மற்றும் கப்பல் மூலம் கடல் வழி பயணத்தை மேற்கொண்டான். அந்த காலகட்டத்தில் அது ஒரு சவாலானதாகவும் சாகசம் நிறைந்த பயணமாகவே உள்ளது. இன்றளவிலும் உலகை சுற்றி வந்தவர்கள் சொற்பமே. உலகை சுற்ற மனிதன் இக்காலத்தில் வான்வழி அல்லது கடல் வழி அல்லது நிலப்பகுதி வழி மேற்கொள்கிறான். இந்த மூன்றும் ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான அனுபவமும் சவாலும் நிறைந்துள்ளது. மனிதனின் பெரும்பாலும் மூன்று வழிகளையும் கடந்து உலகை சுற்றியவர்கள் இன்றளவிலும் கிடையாது. ஆனால் 13ஆம் நூற்றாண்டில் ஒரு மனிதன் கடல் மற்றும் நிலப்பகுதி வழியாக உலகில் உள்ள சுமார் 75,000 மைல் கடந்துள்ளார் என்றால் நம்ப முடியுமா? இவர் இவ்வாறு மேற்கொண்ட சாகச பயணத்தை இன்றளவிலும் யாராலும் முறியடிக்க முடியவில்லை. அந்த சாகசத்திற்கு சொந்தக்காரர் இப்னு பதூதா. இப்னு பதூதா ஒரு மக்ரிபி, அதாவது வடக்கு ஆப்பிரிக்கா பயணி, ஆய்வாளர் மற்றும் அறிஞர். இவரை பற்றிய வரலாற்றை அசை போடவே இந்த காணொளி. இப்னு பதூதா மொரோக்கா நாட்டில் 1304ஆம் ஆண்டு பிறந்தார். இவரது 21ஆம் வயதில் புனித பயணம் மெக்கா சென்றார். அந்த பயணம் இப்னு பதூதாவின் ஆர்வத்தை தூண்டியது. விளைவாக இவர் 1325 முதல் 1354 வரையிலான 30 வருட காலப்பகுதியில் ஐரோப்பாவில் உள்ள போர்ச்சுகல், ஸ்பெயின், பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் உள்ள சில பகுதிகள், ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு, ஆசியா மற்றும் ஐபீரிய தீபகற்பத்தின் பெரும் பகுதிக்கு விஜயம் செய்தார். இவரது முழு பயண அனுபவங்களையும் புத்தகமாக வெளியிட்டார். இவரது புத்தகம் ரிஹால், அதாவது பயணம் என்ற நூலில் முழு தகவலும் உள்ளது. பிற்காலத்தில் இந்த நூல் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 1369 மரணித்தார். இப்னு பதூதாவின் உடல் மொரோக்கோ நாட்டின் டன்கிர் பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. உலகில் பல நாடுகள் இவர் சாகசத்தை போற்றும் வகையில் சிலை, நினைவு தபால் தலை, நாணயம் வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. இன்றளவிலும் இப்னு பதூதா பயணத்தை எவரும் முயற்சிக்கவில்லை என்பது நிதர்சனம்.